கீழே வந்து பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதி ஒன்று இருக்கும். ஜீவசமாதியில் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்துட்டு அங்கேருந்து வந்து நேரடியாக நம்ம மலையேற்றம் துவக்கலாம். முதல் சொல்ல வந்து பார்த்திங்கன்னா விநாயகரும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைரவர் போன்ற சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்டு சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஆகுது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதி அம்மையார் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதியாக இருக்காங்க. ரொம்பவும் பழமையாக இருக்கக்கூடிய ஆலயங்களில் தான் இந்த மாதிரி யாழி போன்ற அமைப்பு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜீவசமாதியிலேருந்து சுவாமியை வந்து வேண்டிக்கிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு இங்கேருந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா 2 வழி வந்து போகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா படி தற்காலிகமாக சில காலங்களுக்கு முன்னாடி வந்து போடப்பட்டது படி. அதுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பழைய முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், தவளீஸ்வரர் திருக்கோயில், வெண்குன்றம், வந்தவாசி வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னு இருக்குது பாருங்களேன். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழைய வழி. இந்த வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் வந்து பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து படியேற முறை. படி ஏறி அப்படி போய் நேரில் போய் ஐயனை பார்க்குறது. உங்களுக்கு எது வசதியப்படுதோ அந்த வழியில் வந்து நீங்கள் பயணம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துல எழுதியிருப்பாங்க பாருங்கள், போகும் வழி அப்படின்னு இருக்கும். அந்த காலகட்டத்தில் மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீர்களை வந்து சேமித்து முறையாக பயன்படுத்துறதுக்கான ஒரு வழி. சிங்கம் போல் யாழி போல் ஒரு அமைப்பு இருக்கும். அந்த வாயிலிருந்து தண்ணீர் வந்து சுடுறது பாருங்கள். பாதை வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். படிக்கட்டில் போகிறோன்னு விருப்பப்படுறவங்க படியில் போகலாம். படியில் இல்லாமல் இந்த இதில் பயணம் பண்ணுறவங்க இதுலேயும் பயணம் பண்ணலாம். மேலே தெரியறாரு பாருங்க, தவளகிரீஸ்வரர் ஐயா. நீர்வள மேலாண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் சிறந்து விளங்கினார்கள் அப்படின்றது இது ஒரு சாட்சி. 2 மலைக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பாதைகள் அமைத்து நீர் வந்து சேமித்து இப்படி பயன்படுத்திருக்காங்க பாருங்கள். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வரும்னு இதுக்கு மேலே தெரியாது. மேலேருந்து ஒரு குட்டை மாதிரி இருக்குது அகழி, அங்கேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வருது. இங்கே ஊற்றுற தண்ணி மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அது வெளியே போயிடும். மேடான பகுதி இருக்குது பாருங்கள், கற்கள் கொண்ட பகுதி. இந்த மேடான பகுதிக்கு உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் போக்குவரத்துக்கான வழிகள் அமைத்து மேல்புறமாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மூடியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து தண்ணி எந்த பகுதியிலேருந்து வருதுன்னு தெரியாது. ஆனால் இந்த கல்லுக்கு உள்ளே இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கீழ்மட்டமாக மேலே போயிட்டுருக்கு.
வந்து பார்த்திங்கன்னா பச்சையம்மன் சாமி வந்து வழிபாடு செஞ்சுட்டு நேராக அங்கேருந்து வலதுபுறமாக அப்படியே திரும்பினீங்கன்னா இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வால்முனீஸ்வரர் ஆலயம்ன்ட்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் ஐயா கிட்ட வந்து உத்தரவு வாங்கிட்டு இங்கே ஒரு கற்பூரம் ஏற்றி ஐயனை வந்து வணங்கிட்டு இந்த பகுதியில் இடதுபுறமாக வந்து நேராக சென்னைனா அப்படியே நேராக இங்கேருந்து துருவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயனை பார்க்க கிளம்பிடலாம். வெயில் காலம் அப்படின்றதுனால பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வெயில் காலம்ன்றதுனால முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மலையேற்றம் ஏறக்கூடிய இடங்களில் காலையில் அல்லது மாலை வேலையை வைத்துங்க. மதியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏறுறதை வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இது போன்ற மலையேற்றங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது. வெயில் காலங்களில் தவறி கூட வந்து பார்த்திங்கன்னா ஏறிடாதீங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 2 மணி ஏறும்போது சரியான வெயில்ன்றதுனால ஒன்றும் முடியல. அதனால் காலையில் பிளான் பண்ணுங்க, இல்லைன்னா சாயந்தரமாக பிளான் பண்ணுங்க. மலையோட பாதி வந்தீங்கன்னா ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்கும் பாருங்கள், கற்களால் ஆனால் கோட்டை மாதிரி இருக்கும். அந்த பகுதி வந்தீங்கன்னா பாதி மலையை வந்து ரீச் ஆன மாதிரி இருக்கும். கோட்டை சுவர் மாதிரி இருக்குது பாருங்கள், பாதுகாப்பு அரண். அந்த பாதுகாப்பு கோட்டை மாதிரி அமைக்கப்பட்டது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சைடில் இருக்கும் பாருங்கள், இது வந்து ஒரு சுனை குட்டை. நீர்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு வேலி போல் வந்து அமைச்சிருக்காங்க, கல்லுலேயே மதில் சுவர் மாதிரி. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக வச்சது தான் இது. பாதி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுனை இருக்குது. அந்த காலகட்டங்களில் பயன்படுத்தினது தான், குடிநீருக்காக பயன்படுத்தியிருக்கலாம். பார்க்கும்போதே பயமாக இருக்குது. அழகாக இயற்கை எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் செய்யலாம் சாமியை. முடிந்த வரைக்கும் காலையில் மாலை வாங்க. கொஞ்சம் தூரம் அங்கேருந்து காவச்சி மலை வந்தோம்னா இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா படி வழி, இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா பழைய வழி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாதை வந்து பார்த்திங்கன்னா இருக்காது, படி இருக்காது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா படி இருக்கும். அடுத்தது வந்து ஃபுல்லாக தவளகிரீஸ்வரருக்கு யார் யார் வந்து பார்த்திங்கன்னா அன்பளிப்பு கொடுத்தாங்க, என்னென்ன அன்பளிப்பு கொடுத்தாங்க அப்படின்றது படிகளில் வந்து செதுக்கியிருப்பாங்க. இந்த டோனர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து இந்த உபயதாரர்கள், அவங்களுடைய கல்வெட்டுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படிகளில் வந்து இருக்கும். படி போடுறதுக்கு அவங்க வந்து ஏதாவது கொடுத்துருக்கலாம், படியை அவங்க பண்ணி கொடுத்துருக்கலாம். சரியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3 மணி, சரியான உச்சி வெயிலில் வந்துட்டோம். அதனால் இதுக்கு மேலே வந்து காலையிலே வந்துடணும், அப்படி இல்லைன்னா மாலையில் வரணும். வெயிலில் வந்து சிக்கிட்டோம், ஐயனை பார்க்கணுமே அப்படின்றதுனால ஐயன் மேலே பாரத்தை போட்டு மலை ஏறுறோம். இங்கே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சித்தர் அப்படியே எழுதியிருக்காங்க. இந்த இடங்களில் வந்து சித்தர்கள் தங்கியிருக்கலாம், இல்லை இந்த இடத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருள் வழங்கியிருக்கலாம். கீழே தெரிந்து பாருங்கள் ஜீவசமாதி. அங்கேருந்து நம்ம நடந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்கோம். ஊரோட அழகு பாருங்களேன். நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்.
ஒரு வழியாக கீழே இருந்து மேலே ஏறி பாதை இருக்கிற வந்தோம். அங்கே மேலே பாருங்கள் கருடன் பறக்கிறார் ஐயா. நிறைய குகை போன்ற அமைப்பு. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் எல்லாம் தவம் இருந்ததா சொல்கிறாங்க. இந்த பகுதியில் பாருங்கள் உருவம் வந்து தெரியுது பாருங்களேன். நந்தி பெருமான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஐயன் பார்க்கலாம். உருவமாக வந்து உங்களுக்கு தெரியும். அந்த உருவத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரியை வச்சு வரைஞ்சி காட்டியிருக்காங்க. சிவ சிவா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தென்னானுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி. ஓம் நம சிவாய. போகும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 வழியாக பிரியும். ஒரு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் ஒன்று போகும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் போகும். வரும்பொழுது லெஃப்ட் சைடு போகாமல் ரைட் சைடில் வந்து ஏறினீங்கன்னா மேலே போய்ட்டு ஐயனை பார்த்துட்டு வரும்பொழுது வந்து இந்த வழியை பயன்படுத்தி இறங்கி வந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து தவம் செய்கிற இடத்தை வந்து பார்க்க போகிறோம். பௌர்ணமி, அமாவாசை நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து யாகங்கள் நடக்கும். இங்கே இருக்கு பாருங்கள். இந்த பகுதியில் தான் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுவாங்க. வெயில் காலங்களில் வந்து வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு அமர்றதுக்கு நல்லாயிருக்கும். ஜிலு ஜிலு ஜிலுன்னு கிளைமேட் நல்லாயிருக்கும். அருமையான ஒரு குகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தவளகிரீஸ்வரர் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த குகையும் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்படியே இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா குறுகலாக பார்த்து ஏறுங்க, கவனமாக ஏறுங்க. ரொம்ப ஒரு குறுகலான இடம் தான். செங்குத்து பாதையில் வந்து நாம் பயணம் பண்ணுறோம். பழைய கேட் மெத்தடு பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். அதுதான் அதையும் விட்டு வைக்கல, இதை எழுதியிருக்கிறாங்க. கோயிலெல்லாம் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் காதலர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இடிச்சிக்காமல் பார்த்துவாங்க. ஆனால் அந்த வியூவில் வந்து பார்த்திங்கன்னா காற்று பயங்கரமாக வருது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். இந்த பகுதியில் வந்து காற்று அதிகமாக வருது, அதனால் நின்றுட்டேன் கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு போகலான்னு. கடுமையான வெயிலில் ஏறிட்டோம், மலையேற்றோம், ஐயனை பார்க்கணுமே அப்படின்ட்டு. அந்த மேலை காற்றுலாம் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டை வழியாக ஃபுல்லாக அப்படியே இந்த ஓட்டை வழியாக அப்படியே மேலே வருது. இந்த இடம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பருவத மலை ஃபீல் கொடுக்கும். அந்த மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பள்ளங்கள்லாம் நிறையா இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படி முறைகள், கம்பி பிடிச்சி ஏறுறது,
வழியாக மலைக்கு மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மா இருக்காங்க. மேலே ஏறி வந்து பார்த்திங்கன்னா ஐயனை வந்து பார்த்தாச்சு. ஓம் நம சிவாய. வந்தவாசி தவளகிரீஸ்வரர். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அந்த பகுதி இருக்குது பாருங்கள், அதுதான் என்னன்னு தெரியல. நீண்ட நாளாக கேட்டுட்ருக்குறேன். ஒரு தொட்டி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பாருங்கள். நீர்நிலைகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் சேமித்து வச்சாங்களா இல்லை சித்தர்களுடைய வழிபாடு ஜீவசமாதியா அப்படின்னு தெரியல. நிறைய பேர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். காணொலி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். சண்டிகேஸ்வரர், அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா பருவத வதனி அம்மா